الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السابقون الأولون من المهاجرين والأنصار الذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. على النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பு கொண்டவரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என்னுடைய நான் ஆரம்பம் செய்கிறேன். வாழ்வை வண்ணமயமாக்கி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி வாழ்விற்கு வழிசொன்ன வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் வாழ்க்கையை வழித்தவறாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்களும் சாலிஹீன்களும் உலமாக்களும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் கொன்றாமல் என்று நிலவற்றுவோமாக. அல்ஹம்துலில்லாஹ். அரபு கவிஞர் ஒரு கவிதையை அழகாக சொல்லுவான். அற்புதமாக அழகாக ஒரு கவிதையை ஒரு அரபு கவிஞர் சொல்லுவான். தாய்களில் காகிதங்களில் இறப்புகளில் எல்லாம் எண்ணெய் கொண்டு ஜொலித்துக் கொண்டு இருக்கின்றது. எழுதியவனோ கபரில் படுத்து கிடைக்கிறான். அவன் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டான். உயர்ந்த எழுத்துக்களை எழுதிய புதியவர்கள் எல்லாம் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள். அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டுமானாலும் அவர்கள் நீங்கலாம். அவர்களுடைய பெயர்களை நாம் உயிர் இழந்தவர்களுடைய பட்டியலில் நாம் சேர்த்து விடலாம். ஆனால் அவர்கள் செய்த சேவைகளும் எழுத்துகளும் இன்னும் காகிதங்களும் தாள்களில் ஜொலித்துக் கொண்டு இருக்கின்றது என்ற இந்த வரி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு மிகச் சரியாக பொருந்தும். யார் வந்து இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ்? உலக மதரசாக்களில் எல்லாம் எத்தனையோ ஆலிம்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள். உலகமெங்கும் முர்தா ஷரீஃப் ஓதப்படுகின்றது. முர்தா ஷரீஃபில் கடைசி பகுதியிலே ஒரு வரி வரும்: يا رب آتنا علما وفهما كما أعطيت يا ربنا لشيخ الغزالي. يا الله எனக்கு இல்மையும் ஃபஹ்மையும் கொடு, எனக்கு கல்வியையும் ஞானத்தையும் கொடு, எனக்கு யாரை போன்று கொடு? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நீ கொடுத்தாயே அதே போன்று இல்மையும் ஃபஹ்மையும் எனக்கு கொடு என்று அந்த வரியிலே அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்றது. இங்கே இருக்கின்றார்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். யார் அந்த இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்? ஹிஜ்ரி 450ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் 27, ரபியுல் ஆகிர் 27, கிபி 1058ஆம் ஆண்டு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஈரான் நாட்டில் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய தந்தை தான் கியாமத்தீன் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆவார். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சத்தியத்தின் வழிகாட்டி, கல்வியின் பெருங்கடல், ஆலிமே தரிகத் இமாமத்தே, ஆலிமே ஷரியத் இமாமே தரிகத் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இஸ்லாமின் இருட்டுலக மாமன்னர் ஜமாலுல் இஸ்லாம் அபு ஹாமித் முஹம்மது அல்-கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கல்வியை தேடி நிஷாபூருக்கு சென்றாங்க. அங்க புகழ்பெற்று திகழ்ந்த நிசாமிய அரபிக் கல்லூரியில் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாணவராக சேர்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இமாமுல் ஹரமைன் அபு ஜுஹைனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க கல்வியை அவர்கள் கற்கின்றார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க கல்வியை கற்கிறார்கள். தத்துவக்கலை, தர்க்கக்கலை, அறிவு, ஆராய்ச்சி, ஆற்றல், இயற்கை விஞ்ஞானம், ஆத்ம ஞானம் கல்விகளை எல்லாம் போன்று கற்றுவிட்டு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கல்வியின் கடல் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உருவாகி வருகின்றார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வார்த்தைகளும் சொற்களும் வாக்கியங்களும் அவர்கள் எழுதிய எண்ணற்ற கிதாபுகளில் அவர்கள் அழகாக அவர்கள் பொதித்து வைத்திருப்பார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய
பல கிதாபுகளில் ஒன்றுதான் பிதாயத்துல் ஹிதாயா, நேர்வழியின் ஆரம்ப பாதை என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிதாபை அழகாக தொகுத்திருப்பார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிதாபை இரண்டாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் பேறுகளை பற்றி இந்த கிதாபில் கூறுகிறார்கள். இரண்டாவதாக பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல். ஹிதாயத் என்னும் நேர்வழியின் ஆரம்பம் பேணுதல் என்றால் அதனுடைய முடிவு பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வது. இதை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக இந்த கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிதாபிலே ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு பேணுதலில் ஒரு உணவில் அழகாக சொல்லி முடித்து விடுவார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு உணவுதான், ஹலாலான உணவுதான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்வார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்றுதான் உணவு சரியானால் உணர்வு சரியாகிவிடும். உணர்வு சரியாகிவிட்டால் எண்ணங்கள் சரியாகிவிடும். எண்ணங்கள் சரியாகிவிட்டால் சொற்கள் சரியாகிவிடும். சொற்கள் சரியாகிவிட்டால் செயல்கள் சரியாகிவிடும். செயல்கள் சரியாகிவிட்டால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் சரியாகிவிடும். அவனுடைய பழக்க வழக்கங்கள் சரியாகிவிட்டால் அவனுடைய நடத்தைகள் சரியாகிவிடும். அவனுடைய நடத்தைகள் சரியாகிவிட்டால் அவன் ஒரு மனிதனாக உருவாக்குகிறான் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் உணவுதான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் உணர்வு கெட்டு போய்விட்டால் எண்ணங்கள் கெட்டு போய்விட்டால் சொற்கள் கெட்டு போய்விட்டால் செயல்கள் கெட்டு போய்விட்டால் பழக்க வழக்கங்கள் கெட்டால் நடத்தைகள் கெட்டு போய்விடும். நடத்தைகளும் கெட்டு போனால் ஒரு மனிதனும் கெட்டு போய்விடுவான் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேர்களை பற்றி அழகாக சொல்வார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேர்களை இதை மட்டும் சொல்லவில்லை. உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பேருதல்களும் புல்ரங்கம் வெளிரங்கம் பேருதல்களும் சொல்லும் செய்யும் பேருதலும் ஒரு ஆலிம் இன்மை கற்கக்கூடிய ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹிதாயத்துல் ஹிதாயாவில் ஒரு ஆய்வாளராக பார்த்து இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் இதே போல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய பல கிதாபுகளை ஆய்வு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. குறிப்பாக நாம் படித்துவிட்டு செல்வது மாத்திரமல்ல, அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கு தந்த நல்லறிவு புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.